இந்த பூ உலகில் இந்த பிள்ளைகள் ராஜாவாக தகுதி இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள துரோணாச்சாரியார் அவர்களை காட்டுக்கு அழைத்து சென்றார். அக்கரையில் உள்ள ஒரு மரத்தில் இந்த மகாமுனி மரத்தால் ஆன ஒரு கிளி பொம்மையை மரக்கிளையில் வைத்திருந்தார். தர்மா, உனக்கு என்ன தெரிகிறது? மரத்துக்கு மரம் குரங்குகள் தாவிக்கிட்டு இருக்கு. நதிகள்ல ஓலை சத்தம் கேட்குது. நதியில் ஓலச்சத்தம் கேட்கிறது. இங்கே பார் பீமா, உனக்கு என்ன தெரிகிறது சொல். நல்ல ஒரு யானை சாணியோட வாசனை. முட்டாள். போஜன பிரியன். அந்த நௌசத்தையும் லட்சுமி நாயரையும் இனி அரண்மனையில் அனுமதிக்கவே கூடாது. கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனனே, உனக்கு என்ன தெரிகிறது சொல். இந்த முட்டாள்களை மாதிரி இல்லை, எனக்கு தெரியுது. மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற மரக்கிளையில் இருக்க கிளி. அர்ஜுனா, பல்குணா, பார்த்தா, கிரீடி, உனக்கு என்ன தெரிகிறது சொல். இந்த நெத்திலியா இவன் என்ன பார்க்க போறான்? நான் அங்க பாக்குறது ஒரு பெண் கிளியோட கண்ணு. அர்ஜுனா, நீதான் என்னுடைய உண்மையான சிஷியன். உன்னிடத்தில் மட்டும்தான் லட்சியத்திற்கான கவனம் இருக்கிறது. சேகர், நெத்திலி ஒன்னும் சின்ன மீன் கிடையாது. டேய் நெத்தோலி, உனக்கு என்ன தெரிகிறது அர்ஜுனா? அங்கே வாயை திறந்து கொஞ்சம் சொல்லேன். வாயை திறந்து சொல்லுடா. இங்கே உட்காந்து போர் அடிச்சு செத்துருவோம் போல இருக்கு. 5000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நதி ஓரத்துல நேஷனல் பில்டர்ஸ்ங்கிற கம்பெனி ஒரு பிளாட் கட்டுவாங்க. அந்த பிளாட்ல இருக்கிற 15வது மாடியில இருக்கிற பால்கனில இதே மாதிரி ஒரு மத்தியான வேளையில என்ன அதிகமா பைத்தியமாக்கி வெறுப்பாக்குற ஒரு பெண் கிளி வரும். அவ என்ன அடிமையாக்கி வேலை செய்ய வைக்கிறத நான் பாக்குறேன். ஆனா துரோணர் சார், என்னுடைய குருவே, நீங்க மனசார என்ன வாழ்த்துனீங்கன்னா நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா கண்டிப்பா நான் அவளை அடக்குவேன்.
தூக்கி போடுறா. என்ன பண்ற? டேய் நெத்திலி, பால தூக்கி போடு. நான் பிரேம் கிருஷ்ணன் என்கிற பிரேமன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு சுமை. கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் என்னுடைய விதியை ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கடவுள் ரெண்டு பேருமே வேற வேறன்னு யார் சொன்னாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அவங்க ரெண்டு பேருடைய மரணம் துர்மரணமா இருந்துச்சு. யாருக்காக வாழ்ந்தோமோ, யாருக்காக எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டோமோ அவங்களே நம்மளை வச்சு செய்வாங்கிறது தான் விதி. இந்த பிளாட்டுடைய கேர்டேக்கர் ஆன நாள்ல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை தான், என்னை இவங்க கொன்னுடுவாங்க. நான் பிரேமன். இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு நெத்திலி தான். நெத்திலி. என் அம்மாவுடைய வயிற்றுல இருந்து நான் பிறந்தது ஃபாசில் சாருடைய மஞ்சள் விரிஞ்ச பூக்களுடைய 100வது நாள் அன்னைக்கு தான், பில்லர்ல இருக்கிற உதயம் தியேட்டர்ல. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் பிரபா நரேந்திரன். இந்த கையை விடு. இந்த கை. சினிமாவில் அந்த கொடைக்கானல் இருக்கிற ஹோட்டலுக்கு வெளியில அந்த கால் நொண்டி வில்லன் வந்து இறங்கும் போது வயிற்றுல வலி ஏற்பட்டதுனால அம்மா பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட வரைக்கும் கத்திக்கிட்டே போனாங்க. அன்னைக்கு நான் வயிற்றுல கை தட்டினது அம்மாவுக்கு புரியவே இல்லை. பாரம்பரியமா கிடைச்ச ஆஸ்துமாவை பீடி பிடிக்கிறதுனால மாத்தலாம் நினைச்சவங்க தான் என்னுடைய அறிவாளியான அம்மா. ஒரு பீடி கட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த சந்து என்கிற சந்தோஷ். ரத்தக்கரை படிஞ்ச ஒரு குழந்தையா என்னை கையில வாங்கி தோல் மேல என்ன சாய்க்கும் போது எனக்கு வந்த வாசனை பீடி புகையும் வேர்வை கலந்த வாசனை. அது வரைக்கும் கர்ப்பப்பையில ரத்தத்தோடைய வாசனை மட்டும் தெரிஞ்ச எனக்கு நான் அனுபவிச்ச முதல் ஃபாரின் ஸ்மெல் தான் அது. நிறமாசம் கர்ப்பிணியை யாராவது படத்துக்கு கூட்டிட்டு போவாங்களான்னு டாக்டர் எங்க மாமாவை பார்த்து கத்துன்னு கத்தும் போது, படத்துக்கு கூட்டிட்டு போகலன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரங்கள்ல எதுலையாவது தொங்கிடுவேன்னு அம்மா அடம் பிடிச்சத என் மாமா சொல்லவே இல்லை. ஒரு சூப்பர் ஹிட் நடுவில் என்னுடைய பொறுப்பை தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. மக்களே, உங்களை மாதிரி தான் சாதாரண ஒரு கிராமத்துல, சாதாரண ஒரு வீட்டில், ஒரு நடுத்தர குடும்பத்தில் நான் வளர்ந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவை கேட்டு கேட்டு காந்தியான எங்க தாத்தா, நாடகம் நடிக்கிறதுக்கு மட்டும் கம்யூனிஸ்ட் ஆன எங்க அப்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சபதம் எடுத்த என்னோட பாட்டி, இன்னைக்கு அவங்க என்னுடைய நிலைமையை பார்த்திருந்தா அடுத்த 7 ஜென்மம் வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம கையில காசு இல்லனா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. அதனால நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். இவ்வளவு அட்வைஸ் பண்ண எங்க அம்மா பேச்ச கேட்காம
தருதலையா சுத்திக்கிட்டு பாலிடெக்னிக்ல 2வது வருஷத்துல சேர்ந்தேன். அந்த நேரத்துல தான் நான் பார்ல ஒருத்தரை சந்திச்சேன். அஞ்சலின்னு சீரியல் எடுக்கிறவருடைய கம்பெனியில என் வாழ்க்கை நாசமா போக இருந்த நிலைமையில தான் அந்த கம்பெனியில கணக்கு புள்ளையா நான் வேலைக்கு சேர்ந்தேன். பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கிறதுலயே கடுமையான முடிவை எடுத்த என்னுடைய அம்மா மை மதர் இந்தியா என்னுடைய லைஃப்ல என்ட்ரி ஆகுறாங்க. போர்வுக்குள்ள இருந்து புகை வருது தம்பி. ஐயோ டேய் நில்றா. அது எனக்கு ரொம்பவே கடுப்பா இருந்துச்சு. தம்பி, இப்ப நம்ம ஊர்ல இருக்க குலதெய்வ கோயிலுக்கு தான் இப்ப நம்ம போறோம். இந்த பழக்கம்லாம் ஆரம்பிச்சின்னா எனக்கு பிடிக்காது. உன் விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுக்கலனா உங்க அம்மா வாசல்ல இருக்க புளிய மரத்துல தொங்குறதை நீ பாப்ப. அம்மா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை இன்னும் நீங்க விடவே இல்லையா? அன்னைக்குதான் நான் இப்போ கழுவிக்கிட்டு இருக்கிற இந்த கார் என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவை வந்துச்சு. நான் வேலைக்கு வேற ஆளை வச்சுட்டேன். ஆனா உன்னை நான் விட மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்லப்பா. தம்பி வா. அம்மா, அம்மா என்ன விடுங்க. அம்மா என்னமா பண்றீங்க? அம்மா விடுமா. அம்மா. கேப்டன் லீலா கிருஷ்ணன், காரைக்குடியோட கண்கண்ட கிருஷ்ணன், கோடீஸ்வர பொண்ணுங்க எல்லார்கிட்டையும் கட்டில் பாஷையில பேசுற அந்த கிருஷ்ணன் என் அம்மா கிட்ட குந்தி தேவியுடைய குணத்தை பார்த்தாரான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இவருடைய தம்பி மிஸ்டர் கீதா கிருஷ்ணன் தான் என்னை இங்க ரெக்ரூட் பண்ணது. என்னதான் சொன்னாலும் சென்னைக்கு போறதுக்கு எனக்கும் விருப்பம்தான். போன தடவை போயிருக்கணும். போயிருந்தா பாரதி ராஜாவையும் பாக்கியராஜையும் பார்த்துருக்கலாம். ஒரு அசிஸ்டண்டாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டுக்கலாம். அப்படி எதுவும் இல்லைனாலும் அவங்க திட்டுறதையாவது கேட்டுக்கலாம். அதுக்கும் எனக்கு தைரியம் இருந்துச்சு. இங்க வந்தா சினிமாவில் கதை எழுத டைம் கிடைக்கணும் தப்பான கணக்கு போட்ட எனக்கு காத்திருந்தது நத்தையும் தேயிலும் கம்பளிப்பூச்சியும் நண்டும் நாய்களும் நாங்களும் மனுஷங்க தான் ஒன்னா வாழ்ற ஒரு கான்கிரீட் காட்டுக்குள்ளதான். இது எல்லாத்துக்கும் மேல இவனுங்க என்ன கூப்பிடுறது நெத்திலி நெத்திலின்னு. மக்களே, எந்த ஊருக்கு போனாலும் தலகுனிய வைக்காத தமிழர்களே கேளுங்க, முதுகெலும்பு இருக்கிற மீன் தானே நெத்திலி. நெத்திலி ஒரு சின்ன மீனா என்ன? வாசு, இவர் தான் புது கேர்டேக்கர். ஓ வணக்கம். குமாரி, இவர் தான் பிரேமன். வணக்கம். பிரேமா, இவர் தான் புது கேர்டேக்கர். ஹாய். லக்ஷ்மி, இவர் தான் பிரேமன்.
ஓம் சாந்தி. இவர் தான் புது கேர்டேக்கர் பிரேமன். வணக்கம். அம்மாடி செலினா, இவர் தான் புது கேர்டேக்கர் பிரேமன். ஹாய். பட்டாளத்துல எதிர்பார்க்காத சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் கேப்டன் கீதா கிருஷ்ணன் பிளாட்டோடைய மூல முடுக்கு எல்லாமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படி நான் நினைச்சேன். ஆனா பிரேமன், செக்யூரிட்டி தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. எப்பவும் எல்லாத்து மேலேயும் ஒரு கண்ணு வேணும். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் மட்டும் இல்லாம பினான்சியலாவும் என்னை காயப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆள் எப்படின்னா எச்சி கையால காக்கா ஓட்டாத ஒரு தேர்ட் ரேட் கஞ்ச பிஷ்னாரி. போயா லூசு. நல்ல வேலை இந்த மானிட்டரிங் இருக்கிறதுனால சீரியல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க ஸ்பான்சர் பண்ணி ப்ரோக்ராம் பண்றாங்க. அடிதடி, கள்ள தொடர்பு, காதல், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது லக்ஷ்மி ஆண்டி கூப்பிடுவாங்க, தம்பி ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாடான்னு. சரக்கு வாங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த மட்டும் உறுதியாக சொல்லலாம், அவங்க கிட்ட கஞ்சாவுடைய ஸ்டாக்கு தீர்ந்துருச்சுன்னு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ரோட்ல தவற தவளை மாதிரி பாவம் சாந்தி அண்ணன் பார்க்கறதுக்கு தான் பக்கா ஒயிட் அண்ட் ஒயிட். ஆனா நடுராத்திரியில ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுவாரு. வயிற்றிலேயே கேஸ் வந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஹார்ட் அட்டாக் தான். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பாத்து பாத்து பாத்து. ஐயோ கடவுளே, பேச்சு காப்பாத்து. பாவம், இந்த தடவையா செத்து போனா நல்லா இருக்கும். எங்க 4 பாட்டில் ஜெலிசலோட காலையில ஆட்டோல இங்க வந்து இறங்கிடுவாரு. அவரை செவப்பட்டியில பார்க்க உங்களுக்கும் ஆசை தானே? வருஷம் 3 ஆச்சு தம்பி, ஒரு சாவுக்கு லீவு கிடைச்சு. ஸ்கைலேண்ட்லேயோ ஒரு ஹீரோயின் வீட்லேயோ ஒரு ஹீரோ வீட்லேயோ அவங்க வீட்டிலலாம் வேலை பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கோட்டை மாதிரி. நிறைய தம் அடிப்பீங்களா? இல்லை, வேணுமா? ஏய் உடிடா, அந்த மிலிட்ரி இப்போதைக்கு வரமாட்டான். இவங்கெல்லாம் ட்ரெய்லர் தான், அந்த 15C தான் மெயின் பிக்சரு. அவன் முன்னாடி இவங்கெல்லாம் வேஸ்ட்டு. அவ ஒரு வெடி. வெடியா? வெடியாவா? போக போக தெரிஞ்சுப்ப. அவளை நேரில் பார்க்கும்போது நீ புரிஞ்சுப்ப. அவ ஒரு புலி, ரெட்டைக்குழல் புலி. வாசுன்னு சொன்னது அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரபா தாமஸ். பிரபா ஒரு அலறல் மூலமா தான் அவ என் கிட்ட வந்தா. மற்றவங்க கிட்ட எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வெள்ளை பேப்பர்ல
முழு இங்கு பாட்டில தட்டி விட்டா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் தான் எனக்குள்ள தோணுச்சு. வயநாடுலயும் மூணார்லயும் சுத்தி பார்க்க வரவங்களுக்காக அட்வென்ச்சர் டூர் நடத்துற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர்னு மட்டும்தான் கேப்டன் கீதா கிருஷ்ணன் அவங்கள பத்தி என்கிட்ட சொன்னாரு. குழந்தைங்க தானே பிரபா. இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். 1000 தடவை உங்ககிட்ட சொன்னேன். இதுங்களை ஏதாவது கவுன்சிலிங்க்கு அனுப்ப. They are doing it purposely. Do you know the value of that piece? It's an antique. சும்மா இது கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வாங்கினது ஃப்ரெஷ் பீஸ் தம்பி. நீ யாரா? ஐயோ அது அது இவரு பிரேமாவா? பிரேமன் நாராயணன் பதிலாக வந்திருக்காரு. கேர்டேக்கர். நீயும் அந்த ஆள் மாதிரி குட் ஃபார் நத்திங்கா? ஓய், இந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் மேல 15C போய் வை. ஹால்ல பல்ப் எரியல, அதை மாத்தணும். கிச்சன் சிங்க் லீக் ஆகுது. 100 டைம்ஸ் சொல்லிட்டேன், அதையும் செய்யணும். கேஸ் கனெக்ஷன் ஸ்டக், டியூப் மாத்தணும். அந்த உடைஞ்ச துண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பேக்ல போட்டு மேல எடுத்துட்டு வா. அண்ட் ஸ்டிக் இட் வித் ஃபெவிகால்.
அட கடவுளே, காட்டிரும முதுகுல இருக்கிற கொக்கு மாதிரி. அம்மா, பிரபாவோட ரூம்மேட்டான இந்த பொண்ணு தான் ஆனி. காஃபி? குடிச்சிட்டு இங்கேயே வச்சா போதும். அது என்ன வாசுன்னு? இதுக்கு பேர் சுடோக்கு. கணக்கு வச்சு ஒரு விளையாட்டு. செம போரு. ஒவ்வொரு வயசில் ஒவ்வொன்று திருவிழா இருக்கும். சில பேர் தீப்பெட்டி டப்பாவை கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாம்ப்பு கலெக்ட் பண்ணுவாங்க, பழைய பெயிண்டிங்ஸு, குதிரை பந்தயம். இப்போ ஏதோ கரும இருக்கேன் அந்த பசங்க சொல்லுவாங்களே, ஆங்க்ரி பேர்ட். உனக்கு எழுதுறது, எனக்கு பிடிச்சது இதோ இது. இங்கேயே உட்காந்துருக்கிற நீங்க வேணா இதை சொல்லலாம். இங்க அசைய கூட நேரம் இல்லை. 1 எடுத்தா 10, 10 எடுத்தா 100, 100 போனா 1000. இங்க வேலைக்கு மேல வேலை வந்துகிட்டு இருக்கு. பிரேமா, இந்த ஹார்ட் ஒர்க்கு கடினமாக உழைச்சா இந்த லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு சொல்கிறதெல்லாம் போய். ஏன்? அதுக்கு உதாரணம் தான் நான். கத்தாரில் ரோட்டு வேலைக்கு போனேன்னா சுட்டெரிக்கிற வெயில், தாறு, புகை, ஒட்டி பிடிக்கிற ஷூ, ஒரு மரத்தோட நிழல் கூட அங்கே இருக்காது. இப்படியெல்லாம் வேலை செஞ்சால் கருகி போவோமோ தவிர இந்த ஹார்ட் ஒர்க்னால் நமக்கு என்ன வந்துச்சு? இங்கே இருக்கிற ரோட்டு வேலையும் அதே மாதிரி தான். வேலை பார்க்குறவனோட கண்ணீர் மட்டும்தான் ரோட்டில் குழியாக மாறுது. மற்றபடி கான்ட்ராக்ட்காரனால இல்லை. இப்போ என்ன குறை? நல்லா தானே இருக்கீங்க. என்ன சுகம்? கண் இப்படி லைட்டாக சொக்குச்சுன்னா கேட்டுக்கு வெளியே இப்போல்லாம் நாய்க்கூட்டம் வேறு வருது. வாசனைக்காக தான் வருது. மார்கழி மாதம் வேறு கத்திக்கிட்டே இருக்குது. அதுங்களுக்கு எப்படியாவது உள்ளே வரணும். இந்த கார்ப்பரேஷன்காரங்க கண்டுக்கிறதே இல்லை. அண்ணனுக்கு கேட்டுக்கு வெளியில் இருக்கிற நாய்ங்களோட தானே பிரச்சனை. எனக்கு இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே சில நாய்ங்க இருக்கு, அதுதான் என்னுடைய பிரச்சனை. இவங்க எல்லாரையுமே இந்த டெங்கு கொசு வச்சு கடிக்க வச்சா நல்லா இருக்கும்ல. எப்படி போகுது உன்னோட ரைட்டிங்? அட, ஒரு பிக்கப்பும் இல்லை. நிறைய கதாபாத்திரங்கள் வந்திருக்கே தவிர ஒரு சரியான கான்ஃப்ளிக்ட் இல்லை. கான்ஃப்ளிக்ஸா? அட சண்டனை. ஓ, எல்லாம் சரியாயிடும்பா. அங்கே ஒரு ஏரி இருக்கு. இந்த மாதிரி கண்ட கார்ப்பரேஷன் தண்ணியில் குளிச்சு இருக்கிற முடியும் மொத்தமாக இழந்துடாத. அந்த ஏரியில் போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக திரும்பி வா, எல்லாம் கிளியர் ஆகும். காலையில குழி, நேர குழி, சாயங்கால குழி, 5:30 குழி, அதுக்கு நடுவுல குளிக்க கூடாது தம்பி. சும்மா எண்ணெய் தான் வச்சேன், சாயந்தரம் தான் குளிப்பேன். எந்த எண்ணெய் தேய்ச்சிருக்க? தேங்காய் எண்ணெயா? என்ன இது? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற கண்ட எண்ணெயெல்லாம் தடவாத தம்பி. அதெல்லாம் நம்மள ஏமாத்துறதுக்கு காட்டுறது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஜெனூன் பார்ட்டி, குச்சிப்புரம் ஜோதிஷ். நான் அவனோட நம்பர் தரேன். இந்த இருக்கிற முடி தொலைச்சிடாத தம்பி. என்ன சாந்தி சார், பையனுக்கு ஞானம் கொடுத்தாச்சா? புத்தி நாசாத வினஷதி. புத்தி போச்சுன்னா நாசம்தான். புத்தி போகாம பார்த்துக்கோங்க. நான் வரேன். ட்ரிப்ளிகேன் வரைக்கும் சைக்கிளை தள்ளிட்டு போவார். அதை உருட்டாம பாதி தூரம் ஓட்டிட்டு போயிருந்தா பாதி வியாதி சரியாயிருக்கும். ஆர்ட் ஆஃப் லிவிங் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தாரு. கொஞ்சம் விஷ பரிச்சை ஆயிடுச்சு. என்னது கிளாஸா?
இல்ல வாய்நாத்தம் ஒரு நாள் எல்லாருக்குமே தெளிவு வந்து இவர் சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்காரு போல. நாராயணம் பஜி நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜி நாராயணம். வாசு அண்ணா, வாசு அண்ணா, கதவை ஃபுல்லா திறந்து தொலை. இந்தா வச்சுக்கடா. வாங்க சார் வாங்க. ஹலோ ஹாய். லட்சு டார்லிங். கீழே இருந்து கத்தாதடா, மேல வாடா. பூசன் பாய் எல்லாம் ரெடி தானே? கம் சார் கம். போலீஸ் வருவாங்களா? வரும். வந்தாலும் மசாஜ் பண்ணி மயக்கிடுவாங்க. ஹலோ டார்லிங். இது பூசன் பாய். வணக்கம். இது குல்சன் பாய். வணக்கம். என்னோட ஸ்பெஷல் லெக் மசாஜ். அத நான் பாத்துக்கிறேன். பிரபாவரம். இப்போ அந்தம்மா மார்க்கெட்டுக்கு தான் போகுது. எப்பவுமே பைக்கில் தான் போவோம். இப்போ அது ஓடாதனால ரொம்ப வருத்தப்படுது. இந்த இடியட் கிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்ல. அட்லீஸ்ட் யூ மேக் ஷூர் அந்த டேங்கர் லாரி வரும்போது கூட இருந்து செகண்ட் டேங்கர் ஃபில் பண்ணனும். we all have to live here. இந்த கோமாளி மாதிரி சர்க்கஸ் பண்றதுக்கு வரல இடியட். நீ என்னடா லூஸ் மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்க? உன்னட்டும் கழண்டு போச்சா? bloody bunch of fools. அறிவே இல்ல idiots. இது இப்ப காதுல வச்சீங்க? நீயும் ஒரு நாள் வெப்ப. இன்னைக்கு என்ன இருந்துச்சு அவ மெனுல? இடியட், ஃபூல். அப்புறம் வேற ஏதோ சொன்னா. அப்ப பட்டாசு கம்பெனியில தீப்பொறி தான் பட்டிருக்கு. எப்ப தெரியுமா வெடிக்கும்? மார்க்கெட்டுக்கு போய். லைவ் சிக்கன் என்ன ரேட்டு? வெளியில போட்டிருக்கத பாத்தீங்களா? நீங்க படிக்க தான் எழுதி வச்சிருக்கேன். கிலோ 75 ரூபா. அது படிச்சதுனாலதான் நான் உன்கிட்ட வந்து கேக்குறேன். இங்க இருக்கிற சிக்கனுக்கு என்ன 2 கால் எக்ஸ்ட்ராவா இருக்கா? அந்த லிண்டோவோட ஷாப்ல 55 தானே? காலையில எக்ஸ்ட்ரா கொழுப்பு. ஓடி கிளவி லிண்டோ கடையில வாங்குறதுன்னா போய் அங்கே வாங்கு. எங்களுது ஃபார்ம் ஃப்ரெஷ். நீ இந்த கோழி எல்லாத்துக்கும் ஈஸ்ட்ரோஜன் குத்தி தானே பெருசாக்கி வச்சிருக்க. ஐயோ கடவுளே, இத கேட்டீங்களா? ஓடி கிளவி இது கோழி எல்லாம் வாங்க வரல, சும்மா என் ஃபியூஸ புடுங்க வந்திருக்கு. பாவப்பட்டவங்களை ஏறி மிரிக்கிறது தான் இந்த அம்மாக்கு சுகம் கொடுக்கும். அந்த பழமணி நகர்ல போய் 85, 95, 105 கொடுத்து வாங்க முடியும். நம்ம கடையில வந்து 75 கொடுத்து வாங்க முடியாது. கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு ஒரு மரியாதை இருந்த நாடு. உங்களை மாதிரி முதலாளி வந்தோன்னா தான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். முடியலம்மா, தயவு செஞ்சு கிளம்பு. எவ்வளாச்சு? மேடம். டேய் சொல்லு, உன் மீட்டர்ல எவ்வளாச்சுன்னு சொல்லு. இதுல மீட்டர்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மார்க்கெட்ல இருந்து இங்க வரதுக்கு 40 ரூபா ஆச்சுக்கா. 25 தான் தருவேன். அதுதான் நியாயம். அக்கா 25 எல்லாம் கட்டுப்படி ஆகுதுக்கா. ஐயோ அக்கா என்னக்கா பண்றீங்க? ஐயோ அக்கா, நான் வேற ஆட்டோல வந்துக்கிறேன். ஐயோ அக்கா என்ன என்ன மறுபடியும் மார்க்கெட் போய் விடு. ஐயோ அம்மா தாயே, நீ என்ன குடுக்குறியா அதை மட்டும் கொடுமா. தயவு செய்து லேட் ஆக்காதம்மா. ஸ்கூல் விட்டு டைம் ஆயிடுச்சுமா. வேற சவாரி இருக்குமா. இந்தா இன்னொரு 5 ரூபா மேல போட்டு பாத்தியா?
நான் தான் சொன்னேன்ல, எல்லார்கிட்டயும் இது இப்படிதானே? நம்ம தான் பேப்பர்ல படிப்போமே, ஆசிட் அடிப்பாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துவாங்க, கொன்னு கிணத்துல தூக்கி போடுவாங்க. அதுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க தான். நான் அந்த பக்கம் போறேன். நான் வேணா உனக்கு ஒரு 100 ரூபா தருவா. சிப்போடா. ஐயோ, என்ன ஓடி ஒளிஞ்சுக்கடா. அப்பா, டேய், மனசாச்சு இல்ல? டேக் திஸ் பேக். இல்ல நான் இத கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் குளிக்க போ. ஒரு மனுஷனா இருந்தா மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். சும்மா இல்ல, மாசமான 2500 ரூபாய் கொடுக்கறேன். புடிடா. Careless fellow. கடல் நிறம் மாதிரி இவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி. ரகசியங்கிற முத்துச்சிப்பிக்குள்ளதான் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். தூரத்துல இருந்து இல்ல, அவங்கள பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்பதான் எழுதலான்னு ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள யாரா அது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காமமும் வேண்டாம், கவர்ச்சியும் வேண்டாம். கவர்ச்சி எப்போதுமே நம்மளை ஈர்த்துரும். கண்ட்ரோல் இல்லன் கண்ட்ரோல். உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. எதுக்கு? 6Cல இருக்கிற சார் கேட்டாங்க. 6C ஷிரினாக்காவுடைய ஃபிளாட் ஆச்சு, அங்க எதுக்கு சார்? சார் மஸ்கட்ல இருக்காரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் கேட்டேன். நான் மஸ்கட்லாம் போக மாட்டேன்.
வேற வேலை இல்ல, மஸ்கட்ல உன்னை வாவான்னு அழைக்கிறாங்க. இங்க பாருங்க, இது ரோடு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆஃபர் தான். ஏன் நீங்க எல்லாரும் ரோடு வேலை தான் பாத்தீங்களா? வாசு வரணும், நீயும். சும்மா மொக்க பண்ணாம உங்க நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எனக்கு ரொம்ப குளிருது. நீ மறைக்காம விஷயத்த சொல்லு. அவருக்கு அவர் பொண்டாட்டி மேல ரொம்ப சந்தேகம். எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அவங்க ஒரு பச்சை குழந்தை, என்னை விட 5 வயசு பெரியவங்க. பார்த்தா அப்படியா தெரியுது? சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க டான்ஸ் கிளாஸ் போவாங்க. அவங்க யாரையோ ரகசியமா பார்க்க போறாங்கன்னு தான் அந்த ஹிந்திக்காரன் நினைச்சிட்டு இருக்கான். அவங்க பின்னாடி போய் அவங்க எங்க போறாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்க வேலை. ஐய, நிறைய காசு கிடைக்கும். காசு வேணும்னா சினிமா நடிச்சா போதும். அந்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது. சினிமா நடிக. ரொம்ப வெக்கப்படாதீங்க. முன்னாடி நாராயண அண்ணா இந்த வேலை தான் பார்த்தாரு. அது யாரு? நீங்க வரதுக்கு முன்னாடி இருந்த கேர்டேக்கர். இங்கதான் அவரும் தங்கினாரு. அதுக்கு என்ன? இதோ அங்க தூக்கு போட்டு இறந்துட்டாரு. கீதா சார் உங்ககிட்ட சொல்லலையா? நான் போறேன். இங்க இருந்தா எனக்கு ஜுரம் வந்துடும். இங்க யோசிச்சு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. தம்பி, நீ போறன்னா எங்க போறன்னு சொல்லு. இங்கெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார். கடுப்பா இருக்கு. ஒரு மனசாட்சியே இல்லாத கூட்டம். டேய், நீ போய் எங்க நம்ம ஊர் மானத்தை வாங்கிறாத. தைரியம் வேணும்டா, தைரியம். அப்ப நீங்க அந்த ரூம்ல தங்குங்க. அது இல்ல, இந்த நேரத்துல நீ போயிட்டன்னா. சார், நேத்து இவ வந்து அந்த 6Cல இருக்கிற சாரோடைய ஆஃபர் பத்தி சொன்னா. என்ன சார் ஆஃபர் அது? ஏய், இந்த உலகம் மொத்தம் வேறொருத்தங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாம ஏன் அதை பார்க்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? இது ஒரு சோசியல் சர்வீஸ் ஆச்சே. என்னோட சிவிலன் மூளைக்கு இந்த வேலை சரின்னு படல. போக போக அதுவே பழகிடும்பா. கீதா கிருஷ்ணன் சார் கிட்ட மேட்டர் அபிஷியல் ஆக்கிறதுக்காக நம்பர் வாங்கினது அவருக்கு புரியல. அவரோட அறிவோடையும் சம்மதத்தோடையும் இந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையில தான். இருந்தாலும் அந்த ஆளை நம்ப முடியாது. தூர தூரம் நீங்கி மாயம் தீருமா நல்ல நீண்ட நீண்ட காலம் ஓடி போகும் போகும் மேலும் கீழும் கீழே ஏறி போகும் நேரம் வாவா 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 முத்து போனேன் பேனாவும் காற்றில் ஆடி போகும் உந்தன் பேப்பரும் கொஞ்சி ஆடி காதல் செய்யும் நேரங்கள் போய் 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 says there's a plan for me. Big guy in the sky with his eye on me. Tell me where's my sunset, the end of my road. You gave me so many keys, now I can't find the... என்ன வாசன, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? குமாரி, அந்த பூசணிக்காய் வச்சு ஏதோ பண்ணிய சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மண்ணாங்கட்டி. இன்னைக்கு நீங்க காலி.
நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற? நான் உனக்கு என்னடா என் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? நான் உன்னை நோட் பண்ணலன்னு நினைக்கிறியா? என்னடா நெத்திலி, எதுக்கு இப்படி வேர்க்குது? முதலே நினைச்சேன் எனக்கு தான் அப்படி தோணுதுன்னு. ஒரு நாள் முடிஞ்சிச்சு, 2 நாள் முடிஞ்சிச்சு, அதே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஒண்ணு பிரம்மா இல்ல. He was talking me. உனக்கு என்னடா வேணும்? லூசு மாதிரி பேசாத செலினா. We all know what he wants. கூட ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்களால தான் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியல. வாசல்ல இருக்கிற இவனை பெட்ரூம் வரலையும் அழைச்சிட்டு போவேன்னு நினைக்கிறான் போல இருக்கு. ஐயோக்கா என்ன போய் Just shut அப்படிலாம் up. It's such a shame. We always thought that you're here for our security. இப்படி ஒரு சைக்கோபாத்தியா இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. சாரி சொல்லுடா நாயே, இல்லைன்னா உன்னை மோபி சொல்ல வைப்பான். என்னதான்டா உன் பிரச்சனை? அந்த அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா, பிரச்சனை முடியட்டும். மேடம் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே மேடம். உங்களுடைய செக்யூரிட்டிக்காக மஸ்கட்ல இருக்கிற உங்க ஹஸ்பண்ட் தான் கீதா கிருஷ்ணன் சார் கிட்ட. செக்யூரிட்டியா? உன்ன சாரி சொல்றா, சாரி சொல்லு. கையற நாயே. சாரி சொன்னவங்க என்னடா ஆயிரம்? என்னடா இங்க சண்டை? டேய் அவனை ஏன்டா அடிக்கிறீங்க? விடுங்கடா. அமைதி அமைதி நிறுத்துங்க. எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இதெல்லாம்? பாவம். பண்ண தப்புக்கு நல்லா அனுபவிக்கட்டும். கேவலமானவ நெத்திலி. பிரேமா, நீ ஒரு வாரம் நல்லா சுத்திட்டு வா. அதுக்குள்ள எல்லா விஷயமும் முடிவுக்கு வந்துடும். போயா பண்டாரம். அந்த பொண்ணுதான் சைக்கோபாத். பிரேமன், நீங்க ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஒதுங்கி போக கூடாது. இந்தாங்க காஃபி. அர்ஜுனனை படைத்ததும் எனது மகன் அஸ்வத்தாமனை கொலை செய்ய வைத்ததும் என் மூலமாகவே என் மகனை கொலை செய்ய அவர்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்க வைத்ததும் வியாசர்தான். அந்த படைப்பாளி, அவருடைய எழுத்தாணிதான் ஒரு பேனாவின் முனை ஒருவனை உருவாக்கும் என்பதை மறந்து விடாதே. குருவே, என்னோட கணபதியே, என் செல்லமே, குறும்பு பண்ணாம கொஞ்ச நேரம் இருடா.
நீ சொல்வதை நிறுத்தாமல் இருந்தால் நான் எழுதி தருவது உறுதி என்று வியாசரிடம் விநாயகர் கூறினார். அதனால் உன்னுடைய கவனம் முழுவதையும் உன் கை விரல்களுக்கு எடுத்து செல். சர்வ லட்சணமும் பொருந்திய வில்லன் வரான் பிரபா உன்னோட வாழ்க்கைக்குள்ள. ஓ காட், ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சுமா, டீசல் இல்ல. ஆறாவது மாடியில பசங்க பந்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. டேய், ஹே, ஓடிரா ஓடிரா ஓடிரா. நில்லுடா, ஸ்டாப் திஸ். இது வெறும் ஆரம்பம் தான் பிரபா. இடியட்ஸ். 7வது மாடிய உனக்கு 7வது சொர்க்கமா மாத்தி தர போறேன். ஏழாவது மாடியில சாந்தியான. ஐயோ, உனக்கு அதிகம் மூச்சு வாங்குதேமா. டோன்ட் மைண்ட். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? வாலாஜால என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட கேஸ் ட்ரபிளுக்கு நல்ல மருந்து இருக்கு. அத நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க சாந்தி அண்ணா. ஏய், அது என்னப்பா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற? என்ன பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கா? ப்ளீஸ் மூவ். அப்படி ஆளுங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுமா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஹலோ, யார் நீங்க? What are you doing in my house? நரேந்திரன். I am நரேந்திரன். I am நரேந்திரன். I am நரேந்திரன். Bro, right? என்னோட வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Your house? This is my house. இங்க உங்களுடைய போட்டோ எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பிரபாத் தாமஸ். Hey, what nonsense. I have the papers. See lady, I bloody own this apartment. This was gifted by my father, Captain Leela Krishnan.
லக்ஷ்மி ஆண்டி தான் இதோட லேண்ட்லார்ட். யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹர். Why should I? You go ask her. இங்க பாரு, என்னோட வீட்ல சிகரெட் பிடிக்காத. This is my house, baby. Pass the ashtray. லக்ஷ்மி ஆண்டியோட மொபைல் சைலண்ட்ல இருக்கு. அந்த பொண்ணுங்க மியூசிக்குடைய வால்யூமை கூட்டி வைக்கிறாங்க. பாப்பா, what the hell is this? என்னாச்சுடா கண்ணம்மா? என்ன பிரச்சனையை சொல்லுமா? Who the bloody hell is the நரேந்திரன்? யார் அது கேப்டன் லீலா கிருஷ்ணன்? யாரோ ஒருத்தன் வந்து என் ஃபிளாட் குள்ள உட்கார்ந்து இருக்கான். நீங்களே வந்து அவன் கிட்ட சொல்லி புரிய வைங்க. அட கடவுளே, நரேந்திரனா? அவன் வந்துட்டானா? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பிபி தான் ஷூட் அப் ஆயிருக்கு. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் 1 2 3ங்கிறதுக்குள்ள ஐயோ எந்திரிக்க கூடாது, படுங்க. இந்த பிரபா லக்ஷ்மி ஆண்டின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப எனக்கு புரியல நம்ம ஷைலுதாத்தா பத்தி தான் சொல்றா அப்படின்னு. என்ன புது மசாஜிங் நேமா? ஷைலு சாத்தா எங்க அப்பாவுடைய ஃபேவரட் பர்சனல் செக்ரட்டரி கம். வேண்டாம், கீப் வேண்டாம். டைப்பிஸ்டா இருந்தா தம்பி, பிளாட் அவளுக்கு வித்துட்டீங்களாமே? விக்கிறதா? என்ன தம்பி சொல்ற? எந்த வழியும் இல்லாம இந்த 2 பொம்பளை பசங்க வந்தாங்க. அவங்களை பார்க்க பாவமா இருந்ததுனால வாடகைக்கு தான் விட்டேன். Fraud. 2 லட்சம் ரூபாவை அட்வான்ஸ் பணமா வாங்கியிருக்க. And I have made up my flat. அந்த காசெல்லாம் திரும்பி தரலனா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். Further discussions எதுவும் இல்ல. இந்த மாதிரியான சமயத்துல ராம்கோபால் வர்மாவுடைய படத்துல ஒரே வெடியா இருக்கும். Payback is costly. அது ஒன்றும் வேண்டாம், யூஷுவல் ஆயிடும். பயந்துட்டீங்களா? பிசினஸ்ல எப்படி போகுது? சந்திர ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கீழே வாங்க, படத்துக்கு போயிட்டு வரலாம். இல்லனா சைனாக்கு போயிட்டு வரலாம். பாப்பா, இந்த லக்ஷ்மி ஆண்டி சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். லக்ஷ்மி ஆண்டியா சைனு தாண்டியா? ஒரு பேர்ல என்னமா இருக்கு? உங்களெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். நீங்க ஒரு சரியான ஃப்ராட். பாப்பா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. உன் காசை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். அது வரைக்கும் நீ ஏன் கூட இரு. நான் உன்னை நல்லா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். கண்ணுக்குள்ளையா? அதுவும் சேஃபாவா? அதுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பேப்பர் விரிச்சு தூங்கிப்பேன். நான் உனக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணவா? நான் இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் இந்த பைத்தியக்காரன் என் வீட்ல இருக்க கூடாது. இல்லனா என் பணத்தை கொடுங்க. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, டாடி கிட்ட பேசுங்க. தம்பி ப்ளீஸ். என்ன பண்ணிட்டீங்க ஷைலு தாத்தா? டிராவல் ஏஜென்சி பேர்ல பட்டாசு கடை நடத்துற பொண்ணு இல்ல நீங்க. பிளாட்டை பத்திரமாவும் அசுத்தம் எதுவும் பண்ணாம பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் கீ உங்கள்கிட்ட கொடுத்தேன். என்னுடைய ஃபேவரட் பேச்சுலர் பிளேஸை லீஸ் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? ஐ வாண்ட் தட் ஃபீமேல் அவுட் ஆஃப் ஹியர், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. தம்பி, சித்தப்பா நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஆமா, கேப்டன் உள்ள இருந்த நீ
எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்ததுனால இந்த காமெடியை பார்த்தேன். அது ஆனா நீ இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொன்ன. அதனால இவங்க பண்ற திருட்டு வேலைக்கு நீங்களும் கூட்டா? அது சொல்லாதது சைலு தப்புதான். ஏன்னா அவ அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தா. இந்த பிரபாவும் அணியும் 2 பேரும் எக்ஸ்ட்ரீம் டீசன்ட். கரெக்டா அசோசியேஷன் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நீங்க பால் குடிக்கவும் செய்வீங்க. ஐயே, என்ன சித்தப்பா இது? என்ன இது? வா அங்க போலாம். வேண்டாம், கம். டேய் என்னடா சின்ன பையன் மாதிரி, வாடா. விடுங்க கேளு, வா. உன் சித்தப்பா வீட்டுக்கு மட்டும் போயிடாதான் டாடி சொல்லி தான் அனுப்புனாரு. YWலாம் இல்ல, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். ஆப்பிரிக்கால இப்ப கொஞ்சம் மோசமான டைம், அதனால ஊருக்கு போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுவான்னு சொன்னாரு. ஐ டோன்ட் நோ, ஓல்ட் ஏஜ் மேக்ஸ் பீப்பிள் வியர்ட். ஆமா, அண்ணா நல்லா இருக்காரப்பா? அண்ணா பையனுக்கு ஏதாவது பண்ணி தரீங்களா இல்ல இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கவா? வேண்டாம், நான் டாடியோட ஃப்ரெண்ட் ஜோசப்கே கால் பண்றேன். வேணாப்பா, சொன்னா கேளு, வேணாம். படம் ஃபேமிலி டிராமாவா போய்கிட்டு இருக்கு, நீ ஆக்ஷன் மூவியா மாத்தாத. அட வாப்பா, நான் எல்லாம் சரி பண்றேன். இந்தா இத வாங்கிக்கோ. எனக்கு உங்களோட பர்சனல் செக் எல்லாம் வேண்டாம். bloody hell, just go. அடியே அடியே, வாடி போடின்லாம் சொல்லாத. எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனை பண்றா? அவர் என் சித்தப்பாடி. சண்டை போடாதீங்க, அமைதி நீ அமைதி. சும்மா இருடா சாமி. சாட்டர்டே சண்டே 2 நாள் டைம் கொடு, காசை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். கொடுத்துட்டு அப்புறமா பேசுங்க. எதுக்கு எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதுவும் போச்சு. 2 பேரும் கதவு சாத்திக்கிட்டதுனால அவங்களே சண்டை போட்டு முடிச்சுக்குவாங்க. ஆட்டை இப்பதான் சூடு பிடிக்குது நீ பிரபா. காலத்தின் அழகிய நேரம் உன்னாலே ஏது ஒரு மாற்றம், உள்ளுக்குள் குளிர் மழை பெய்யுதே, எல்லாமே உன்னாலே பெண்ணே, ஏன் கொள்கிறாய்? காலத்தின் அழகிய நேரம் உன்னாலே ஏது ஒரு மாற்றம், உள்ளுக்குள் குளிர் மழை பெய்யுதே, எல்லாமே உன்னாலே பெண்ணே, மாயங்கள் கனவிலே, தாகங்கள் நினைவிலே, ஏதேதோ தோன்றுதடி, கண்மூடி யோசித்தால் பெண்ணே உன் ஞாபகம் போயாமல் என்னையுமே கொல்லுதடி, ஏன் கொள்கிறாய்? Harder girls, harder. Idiot. அவ கண்டிப்பா வெளியே இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்காம இருக்கவே மாட்டா.
இவனை என்ன பண்றேன்னு பாரு. பிரபா, இட்ஸ் a surprise. கிருஷ்ணன் சார், ஹே, கட் த ஃபார்மாலிட்டிஸ். எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், நீ திருப்பி கூப்பிடவே இல்ல. பிரபா எனக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணிருக்க. ஐ அம் so happy. Let us go for dinner tonight. வெஸ்டர்ன்ல சீ ஃபுட் ஃபெஸ்டிவல். சார் நான் எதுக்காக கால் பண்ணேன்னா I have an issue. What happened? Do one thing. I will personally come over. கமிஷனர் அபிதாப் கிட்ட நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்றேன். It's a silly thing. But I will come there personally. Sir, thank you. ரொம்ப சந்தோஷம். By the by, அந்த கூமுட்டை நம்ம பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணிட போறான். ஹலோ? ச்சே. Fazat eine movies va kangte tangau wanau se. Today I feel honey. Nothing. Oh, I'd see you. Bye. Bye. Come soon again. உடம்பு முழுக்க பவுடர் எல்லாம் அந்த பொண்ணுங்க பண்ண வேலை. நான் போய் குளிச்சுட்டு வரேன். கூப்பிட்டியா? டேய், நீ யார வேணாலும் இரு, சீக்கிரமே இங்க இருந்து கிளம்பிடுவேன். கூப்பிட்டது போலீஸியா இல்ல IAS லவ்வரியா? உனக்கு எப்படி தெரியும்? இதை எழுதுறது நான் தானே. அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. ஐ எம் லீவிங். நீ 2 நாள் பொறுமையா தங்கி இருந்து காலி பண்ணா போதும். ஐ எம் ஷிஃப்டிங் டு ஹோட்டல். அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு டிராமா? வெல், ஐ லைக் பிராக்டிக்கல் ஜோக்ஸ். ஓ, ஏதாவது ஒரு ஃபன் வேணும்ல. நீ ரொம்ப ஹைப்பர், உனக்கு ஹியூமரே வரல. போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பரேட் பண்ணி தயவு செஞ்சு சீரியஸ் ஆக்கிடாத. யூ நோ, நத்திங் கம்ஸ் ஃப்ரீ. நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பிக் பண்ணிப்பாங்க. அப்ப நான் போயிடுவேன். ஓகே ஓகே. ஏய், டாக்டர் கிருஷ்ணா. பிரபா, என்னாச்சு? சார், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இஷ்யூ சால்வ்ட். இஷ்யூ சால்வ்ட்? ஆர் யூ ஷூர்? நான் உங்களுக்கு கால் பண்ணப்பவே he got scared. கிளம்புறேன்னு சொல்லிட்டான். அவன் உன்னை பிளாக்மெயில் பண்றானா? சொல்லு பிரபா, ஆர் யூ அண்டர் சம் டிஸ்ட்ரெஸ்? சொல்லு பிரபா, உன் கழுத்துல எதுவும் கட்டி வச்சிருக்கானா? இல்ல சார், he is really gone. தேவையில்லாம நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். எனிவே, I'll never forget this help. ஓ நோ, இதெல்லாம் என்ன ஹெல்ப்? நான் டின்னர் ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். I will come and pick you up. சார், அது நோ எக்ஸ்கியூசஸ். I will come and pick you up. ஓகே சார், டின்னருக்கு வெளியில போக வேண்டாம். I will cook for you. எல்லாமே ஸ்பெஷல் டிஷ்ஷஸா இருக்கும். நான் டின்னருக்கு மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவையும் கூப்பிடுறேன். we will all have fun together. ஐயோ, ஹலோ ஹலோ. நீ ரொம்ப திறமசாலிதான். பிரிட்ஜை கிராஸ் பண்ற வரைக்கும் நாராயணா, கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போனேனா. உன் வண்டி இன்னும் வரலையா? எந்த வண்டி? போறேன்னு சொன்னல. எங்க போணும்? You fool. I'm not fool. Fool is a bad word. A little bad word. I love practical jokes.
ஒரு எழுத்தாளன் ஒரு கதாபாத்திரத்தை படைக்கிறான். படைச்ச அந்த கதாபாத்திரம் நாளடைவில் அவனையே ஆள ஆரம்பிச்சிடும். சர்ஜரி இஸ் an art. இல்லனா சர்ஜரி இஸ் ஆல்சோ an art. மனசோட பயத்தை அடக்கிறதுக்கு உலகம் முழுக்க பலவிதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்றாங்க. விரதம் இருக்கிறது உடம்ப சோர்வாக்குறதுக்கு இல்ல, மனசை ஒருநிலைப்படுத்த. நீ அதை தெரிஞ்சுக்கணும். கரண்டிய சூடு பண்ணி சூடு வச்சாலே போதும். ஆனா எனக்கு சூடு வைக்க பிடிக்காது. கரிஞ்சு போன ஸ்மெல் வரும். பணம் எரியும் போது ஸ்மெல் வருமே, சகிக்க முடியாது. I am going to cut you and stitch you. I am going to cut you and stitch you. Going to cut you and stitch you. தைக்கிறது உனக்கு பிடிக்காதானே? எம்ப்ராய்டரி தைச்சு தைச்சு நான் உனக்கு ஒரு மீனோட டாட்டூ போடுறேன். நீயே சூஸ் பண்ணிக்கலாம் டாட்டூவை எங்க போடணும்னு. ஒரு குட்டி மீன் எங்க போடட்டும்? இங்க போடவா? உன்னோட கண்ணில் இருக்கிற பயம் போற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஓ முன்னாடி உனக்கு தூக்கம் வரும்போது I will start with my work and you will learn to respect me as an artist. நீ இன்னைக்கு தூங்க மாட்ட பிரபா, அங்கேயே உட்காரு. ஒரு எழுத்தாளனை எல்லாரும் உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா ஒரு எழுத்தாளன் தான் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்க முடியும். அதனால்தான் புத்தகங்கள் படிக்கும்போது அவங்க ஒரு புதிய உலகத்துக்கே போறாங்க. எழுத்தாளன் மனசுல நிக்க மாட்டான், ஆனா அந்த கதாபாத்திரம் ஆழமா மனசுல பதியும். Why did I do this? Sorry பிரபா. நீ நல்லா தூங்கு.
இது வெறும் கனவுதான். நீ சாரி சொல்லு நரேந்திரா. நீ எப்பயாவது தானே சாரி சொல்லுவ. தேவையில்லாம பேசின இந்த வாயால ராமநாமத்தை கூட சொல்ல வைப்பேன் நாளைக்கு. உன்னை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற யாருமே கதி கிடையாது. உன்னால பண்ண முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நீ தான் நிறைஞ்சிருக்க. நான் பாக்குறதும் நீதான், நான் கேட்கறதும் நீதான். நான் பண்ற வேலைகள்ல எல்லாத்துலயும் நீ தான் இருக்க. நீ கட்டளை இடுறத மட்டும்தான் நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே இங்க நிரந்தரம் இல்ல. அதனால பிரபா, வாழ்க்கைனா என்னன்னு நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பறவைக்கும் விலங்குக்கும் இரையாய் போய்விடும். ஒரு நொடியில் வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். நிலையற்ற தன்மையே உயிரின் உண்மை. அன்றே எழுந்து அது சாம்பலாகிவிடும். பறவைக்கும் விலங்குக்கும் இரையாய் போய்விடும். ஒரு நொடியில் வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். Hey, hi. சூப்பரா இருக்கு. Thanks for the breakfast. Idiot. How dare you? எல்லாம் ஓகே தானே தெரிஞ்சுக்கதான். அவ்வளவு ஆசை இருந்தா எனக்காக ஒரு வீடு பிடிச்சு கொடு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். ஓகே, சரி சரி. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஆண்டே, என்ன நேத்து ஒரே டென்ஷன்? அந்த பிரபாக்கு செட்டில் பண்ணணும். என்ன டேமேஜ்? ஒரு 2 ரூபாய் வாங்க முடியுமா இந்த குஜு கிட்ட இருந்து? குஜு இல்ல, மல்லு. உங்களோட அந்த ஸ்பெஷல் மசாஜ் மட்டும் முடியட்டும், அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு இது போதும். இன்னைக்கு இது போதும். பிரபா, அங்கிள் வந்து விளையாடுறேன். பை. பிரபா, பிரபா நில்லு. பிரபா, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது பண்ணிக்கிறேன். நீ பெரிய அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுவல, இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கவே கூடாது. ப்ளீஸ் பிரபா, சொல்றது கொஞ்சம் கேளு பிரபா. ஏய் கம் ஆன், வாட் இஸ் திஸ்? ஏய் ஆட்டோ, ஆட்டோ நில்லுங்க. நான் ஆரியனிவாஸ் போறேன். ஐயோ அக்கா, நீ ஆளை விடுக்கா. நீ வந்து ஏறு, அட்லீஸ்ட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விடுறேன். நரேந்திரனுடைய கார் முன்னாடி நகர்ந்து போகணும்.
யூ இடியட். நாசமா போச்சு. நான் இப்ப எதுக்கு அவ்வளவு ஏத்தமா வந்தேன்? பிரபா இங்க இப்போ வர போறா. இனி நரேந்திரன் அவன் விளையாட்டோட ரூட்டை மாத்த போறான். வைத்தியனும் பேஷண்ட்டும் சேர்ந்து கலக்க போறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மயங்குற வரைக்கும் நரேந்திரா நீ அப்படியே கெட. இந்த மேன் விமன் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு சாதகமான விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் எனக்கு டைம் இல்ல. ஜஸ்ட் ஸ்லிப் ஆனா விழுந்து செத்துருவோங்கிற மலை உச்சியில இருந்து விரல் அளவுல இருக்கிற கயிறை சுத்தி நான் ஏறும்போது I have seen death and it has made me this. எதிர்பாராத விதமா அந்த கயிறு அருந்து போகும்னு, ஒரு முடி இடையில உயிர் போயிடும்னு, அந்த ஆழத்துல நான் விழுந்துருவேன்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. லைஃப் தான் என்கிட்ட பெரிய சர்க்கஸ் காமிச்சது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்டாமினல் மேலிக்னன்சியை கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்டோட நான் டாக்டர் முன்னாடி உட்காந்தப்ப கேன்சருங்கிற வார்த்தை காமெடியை தாண்டி அது உண்மையாயிடுச்சு. நான் அந்த வியாதி கூட 1.5 வருஷம் போராடினேன். அதை எதிர்த்து வாழ்ந்தேன். என் வாழ்க்கையில நார்மல் லைஃப்க்கு பவுன்ஸ் பேக் பண்ண என் வலியோட கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து தங்கினேன். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக முன்பின் தெரியாத ஏகப்பட்ட மனுஷங்களோட குழந்தைங்களோட அவங்களோட வலிய பார்த்த போதான் உயிரோட இருக்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு புரிஞ்சுது. இந்த வியாதியை நான் கடந்து வந்தாலும் ஆனா அது என்னோட தாய்மையை எடுத்துருச்சு. என்னால கர்ப்பமாகவே முடியாது.
அதை கேட்டு நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் கொடுத்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை திரும்ப கொடுத்து அவன்கிட்ட சொன்னதுதான் இப்ப நான் அவன்கிட்ட சொல்ல போறேன். ஏற்கனவே எழுதப்பட்ட விதி, அதை விட பெரிய தொல்லெல்லாம் இல்ல நீ. So please don't disturb me. பிரபா, உன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எது ஃபியூச்சர்? I live in the present. நான் தான் இங்கிருந்து போக வேண்டிய ஆளு. Just give me another day. பிரபா, கண்களால் கொல்லாதே நீ என்னை, உன்னாலே சொக்கி போனேன் நான். காக்குந்தல் அழகில் என்னை நானும் தொலைத்தேன், என்னையே நானும் மறந்தேன். கண்களால் கொல்லாதே நீ என்னை, உன்னாலே சொக்கி போனேன் நான். காக்குந்தல் அழகில் என்னை நானும் தொலைத்தேன், என்னையே நானும் மறந்தேன். நிலவொழியாய் நீ வந்தாய் என் இதயத்திற்குள்ளே, என் துணையாக என்றும் நீ வா. கதகளி ஆடுத கால்கள் நான் உன்னை நினைத்தாலே, கண்ணாலே காதல் பேசும் என் சொர்க்கம் நீதானே. இது ஒரு வசந்த காலம் என் வாழ்வில் போடும் நேரம், கண்ணாலே காதல் பேசும் என் வாழ்வும் நீதானே. நான் நாளைக்கு வெக்கேட் பண்றேன். எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு. லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். அந்த ஐஏஎஸோட வைஃபையும் கூப்பிட்டுக்கோ. கண்களால் கொல்லாதே நீ என்னை, உன்னாலே சொக்கி போனேன் நான். ஆர்ட் ஆஃப் லவ்விங்க்கு நேரம் வந்துருச்சு. காதல் பண்ண, காதல் அழியிற வரைக்கும் காதல் பண்ண. பிரபா, என்னோட ரூம்ல ஏதாவது வச்சு மறந்துட்டியா என்ன? This is not mine. ஓ, இது என் பழைய ஃபிளாட்மேட் ஆனியோடது. அவ அந்த ரூமை யூஸ் பண்ணா. ஓ, கொஞ்சம் கூட அடக்கமே இல்ல அவளுக்கு. இதை மட்டும் நான் எடுத்தேன்னு தெரிஞ்சது என்கிட்ட சண்டை போட்டு இங்க இருந்து போயிடுவா. Why should I take her stuff? Can I? இது உன் வீடு. சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், மறக்காத. I'm a Cancerian. ஓ, the crab. Oh yeah, the crab. Shrewd and cautious. Loving and emotional. Clinging and moody. Protective and sympathetic. Inferior and insulted.
இவளுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? Inferior and insulted. உன்னோட சைன் என்ன பிரபா? September 6th. Vago. Oh, the complete woman. Passionate and intense. She won't accept mistakes. Practical and down to earth. She breaks up with the attitude. Salma Ek and Mother Teresa. தள்ளி விட்டது அவளடா, உன்னை தள்ளி விட்டது நானு, சல்மா ஏக். அப்படியே தலைக்கீழே விழுந்துட்டாரு. போய் தள்ளி விட்டுடா சித்தப்பா. குளம் முயற்சின்னு கேச போட்டோம்னா குழந்தை உள்ள போயிடுவா. தம்பி பணம் ரெடி ஆயிடுச்சு. இவகிட்ட நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இந்தா காசு வாங்கிக்கோ. I'll take it later. ஆண்டி, உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குல்ல? அதுவும் சரி, ராக காலத்துக்கு முன்னாடி கிரக பிரவேசம் பண்ணணும். சரி, அப்ப நம்ம போலாமா? எல்லாருக்கும் பை சொல்லிட்டு வாமா. சாந்தியனா, தேங்க்ஸ். நான் அந்த வீட்டுக்கு வரல. என்னாச்சு? ஆக்சுவலி நாங்க ஒரு டீல் பேசியிருக்கோம். ஓஹோ. தெரிஞ்சோ தெரியாமலோ இவ ரெண்ட் அவுட் பண்ண அப்பார்ட்மெண்ட் இது. நான் ஒன்றும் காலம் பூரா இங்க இருக்க போறது இல்ல. அவ இதை வாங்குறேன்னு சொல்லும்போது ஐ தாட் ஒய் நாட், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்? அப்ப நீ இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டல? ஓகே ஓகே, சரி சரி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு ஒரு டீலு. பழிவாங்க நேரம் வரும்போது பின்வாங்குறியா? சரி, நான் வரட்டுமா? ஓகே. வரேன். கைகோர்த்து என்னோடு நீ நடக்கும் போதெல்லாம் என் தாயை நானும் உணர்கிறேன். ஏழேழு ஜென்மங்கள் நீ வேண்டும் என்னோடு, என் தாரமாக நீயவே. வாசம் வீசும் பாரிஜாத பூக்களா, நீலவானில் வானவில்லை போலவே நிலவொளியாக வந்தாய் என் இதயத்திற்குள்ளே. என் துணையாக என்றும் நீ வா என் கதகளி ஆடுது கால்கள் நான் உன்னை நினைத்தாலே. கண்ணாலே காதல் பேசும் என் சொர்க்கம் நீதானே. இது ஒரு வசந்த காலம் என் வாழ்வில் போடும் நேரம். கண்ணாலே காதல் பேசும் என் வாழ்வும் நீதானே. கண்களால் கொல்லாதே நீ என்னை. காக்குங்கள் அழகில் என்னை நானும் தொலைத்தேன். என்னையும் நானும் மறந்தேன். நிலவொளியாய் நீ வந்தாய் என் இதயத்திற்குள்ளே. என் துணையாக என்றும் நீ வா என் கதகளி ஆடுது கால்கள் நான் உன்னை நினைத்தாலே. கண்ணாலே காதல் பேசும் என் சொர்க்கம் நீதானே. இது ஒரு வசந்த காலம் என் வாழ்வில் போடும் நேரம். கண்ணாலே காதல் பேசும் என் வாழ்வும் நீதானே.
இந்த பக்கம் போடு 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 இங்க போடு இந்த புடி புடி ஏய் இந்த பக்கம் தள்ளு இந்த பக்கம் தள்ளு ஏய் புடி 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 ஏய் அங்கிள் இந்த பக்கம் தள்ளுங்க இங்க வாங்க இங்க 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 எனக்கு தள்ளு இந்த பக்கம் போடு ஏய் புடி 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 இந்த பக்கம் அடிங்க இந்த பக்கம் தள்ளுங்க அங்கிள் புடி சீக்கிரமா புடி பால் எனக்கு வேணும் இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க விளையாடுங்க. என்னாச்சு? விளையாடிட்டு இருக்கும்போது கால் தவறி தண்ணியில் விழுந்துட்டான் பாவம். கொலகாரன். டேய் நரேந்திரா, இனிமே நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. பேனாவை குத்துற இடத்துல நீ நிக்கணும். ஹலோ, எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வீட்லயா இருக்க? இல்ல இல்ல, உடனே வந்துடுறேன். 10 நிமிஷம். எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? ஜஸ்ட் வெயிட். சந்தோஷங்களுக்கு அல்பாயுசம் இருக்கிற பிளாட் பாயுது.
ஹலோ, என்ன சித்தப்பா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சா? என்ன நியூ இயர்? குடும்ப பாசம் இல்லாத நாய். உனக்கு தான் கண்ட அவளுங்க இருக்காங்களே. கண்டவள் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறவ. இனிமே நடக்கிறத மட்டும் பாருங்க. நடந்தா பார்க்கலாம். இந்த முடிவா? நீ எல்லாம் கால் கட்டு போட்டாதான் அடங்குவ. இந்த சந்தோஷத்தை கொண்டாட சித்தப்பா கூட ஒரு பெக்கு போடு. சரக்கா, நான் வரல. உனக்கு தான் கல்யாணம் ஆகல, எதுக்கு அந்த நல்ல பழக்கத்தெல்லாம் விட்டுட்ட? தம்பி, ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சா டென்ஷன் போயிடுமா என்ன? ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சு பாடுறா, அப்புறம் சொல்றா என் தங்கம். வா 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 வா. Cheers சித்தப்பா. Cheers. ஒண்ணு இல்ல, 4 ரவுண்டு. சித்தப்பு, இது எப்படி இருக்கு? என்னது இது? கிஃப்ட். குடு. இந்த பேக்கிங்ல என்னடா இருக்கு? என்னோட மனசு. நீயும் உன்னுடைய மனசும் இருக்குடா உனக்கு. ஒரு ரவுண்டு தான் வரும் போல இருக்கே. நம்மளே அடிச்சிருவோம். யோ சித்தப்பு, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஐ எம் சாரி. நீதான் என்னோட எல்லாமே நீ யோசிக்க ஆரம்பிச்ச. அது என் தப்பு. யூ ஹாவ் யூர் ஃப்ரீடம். நான் தான் சாரி சொன்னல. ஏதா சாப்பிட்டியா? டோன்ட் பி சோ ஃபார்மல். நான் தான் சாரி சொன்னல. ஐ ரியலி வாண்ட் டு பி வித் யூ பிரபா. மேரி மீ. இந்தா, இத வாங்கிக்க. ஹாய். Hi. I didn't miss the wonderful moment, did I? காதல்லாம் என்னன்னே தெரியாத இவளுக்கு காதல்லாம் என்னன்னு தெரியப்படுத்திட்டல்ல. என்ன கேவலமா பார்த்த பொண்ணு தானே நீ? என்னெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணி என்னை இங்க இருந்து அனுப்பிச்ச. என்ன நான் லவ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சது. அதை உன்னால ஏத்துக்க முடியல. எனக்கு வந்த ஃபிளாஸ் கொரியர்ஸ் எல்லாமே நீ நாசமாக்கிட்ட. அப்புறம் நீ தேவையில்லாத காரணமெல்லாம் சொல்லி என்ன வீணாக்கிட்ட. And I suffered. And one thing for sure, லவ்னா என்னன்னு உனக்கு தெரியணும். இது ஒரு கேம் பிரபா. நரேந்திரன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். என்னுடைய பகையை தீர்க்க இவன் தான் ஹெல்ப் பண்ணா. தேங்க்ஸ் நரே. அவ சொல்றதெல்லாமே போய். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐ லவ் யூ. Why you eating on me? நரேந்திரன், I can't believe this. பிரேக்கப்போட வேதனையில இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். காதலிக்கிற எந்த பொண்ணையும் காயப்படுத்த கூடாதுன்னு. அந்த கஷ்டத்தை பிரபா, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதையும் கேட்க விரும்பல. சத்தியமா சொல்றேன், உன்னை என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சாடிஸ்ட் இருக்கா. இது எல்லாமே அவனோட வேலைதான். அவன் பிலாசபியும் போட இங்க இருந்து. இப்ப நான் நிரூபிக்கிறேன் பாரு. நான் யார் தெரியுமா? என் பேர் தெரியுமா? பாத்தியா இவன் பேச மாட்டேங்கிறான். அவன் எடுத்து நிறுத்திட்டான். நான் எங்க இருந்து வரேன், என்ன பண்றேன்னு அவனுக்கு எதுவுமே தெரியாது. பாத்தியா
அண்ணா 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 பேனா இருக்காண்ணா தம்பி பேனா இருக்காப்பா பேனா பேனா என்னோட பேனா அது. டேய் நில்றா. ஓட பிடிக்க. இந்த பேனாவை எடுத்துட்டு ஓடா பிடிக்க. எந்த நோக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கதாபாத்திரம் நானு. சம்ஒன்ஸ் வியர்ட் இமேஜினேஷன். மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்ல வர நரேந்திரன் மாதிரி இல்லாத ஒரு நரேந்திரன். ப்ளீஸ் டோன்ட் லெட் மீ லூஸ். உனக்கு பைத்தியம், முதல்ல இங்க இருந்து போடா. Both of you get lost. பிரேமன், இதுக்கு பதிலா நீ எழுதி என்ன கொண்டு இருக்கலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்க எழுதுறத வச்சுதான் நாளைக்கு இந்த உலகம் படிக்க போகுது, நம்பவும் போகுது. உன்னோட கேவலமான பழிவாங்கலுக்கு மட்டும்தான் நீ என்ன படைச்ச. இந்த நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேவலமானவன் தான். நன்மையோ தீமையோ அது இல்லை விஷயம். வாசுவண்ண சொன்ன கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நீ இவங்க எல்லாரையுமே பார்த்துருக்க. லக்ஷ்மி ஆண்டியை, ஷெலினாவை, பாரூட்டியை, சாந்தியனனை, பிரபாவையும். இவ்வளோ நீ அனுபவப்பட்டு திருந்த மாட்டால? நான் அனுபவிச்சது எல்லாமே உனக்குள்ள தோணுன பிரபா மேல இருந்த காதல்னு உனக்கே தெரியும். ஒரு கேர்டேக்கரை தான் உனக்கு இங்க சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா அதுக்கான நேரத்தை நீ தான் ஏற்படுத்திக்கணும். நான் உனக்காக தான் பேசுறேங்கிறத எப்போ நீ புரிஞ்சுக்கிறியோ அப்போதான் நீ ஒரு நல்ல எழுத்தாளர் ஆவ. யோசி, அதை படிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்கு. நீ எதையுமே மாத்தாத. அந்த சின்ன பையனுடைய மரணத்தை மட்டும் மாத்திரு. சாரு வி.கே. ஸ்ரீராமன் சார் தானே? இல்ல, முட்டத்து வர்க்கி. பேனாவை குறா, சந்தேகத்தை பாரு. பிரேமா, நீ திரும்ப ஜாயின் பண்ணிட்டியா? மேடம், ஹாலில் இருக்கிற லைட்டும் கிச்சன் சிங்கில் இருக்கிற லீக்கேஜும் கேஸ் ஸ்டவும் மாற்றி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான பில் வாசுவன் கிட்ட கொடுத்துருங்க. ம், ஒரு நிமிஷம். செலினாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கீதா கிருஷ்ணன் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சாரி, அன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. பரவாயில்ல மேடம், என் பக்கமும் தப்பு இருந்துச்சு, நான் கத்துக்கிறேன். சார், கெஸ்ட் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபிளாட்டோட அசோசியேஷன் எடுத்த முடிவு. நான் இங்க கேர்டேக்கர். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். வி.கே. பிரசாத் தானே? போன முறை உன்னை சந்திச்சப்போ என் பேக்கெட்ல இருந்து பேனா ஒருத்தன் திருடிட்டு ஓடினாங்கிற விஷயத்த சொன்னேன் இல்லையா? உனக்கு இந்த மாசம் மாசம் சினிமா பண்ற வியாதி இருக்கிறதால பல சப்ஜெக்டுகளை பத்தி கேட்கற இல்லையா? அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றதுக்கான சப்ஜெக்ட் அந்த வில்லன் கிட்ட இருக்கு. அதை எடுத்து பாரு. அந்த கதை உனக்கு பிடிச்சிருந்தா
எனக்கு பேமெண்ட் கொடு.